ஜனநாயகன் படம் தள்ளி போனதுங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது விஜய் நிச்சயமாக யோசிச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த காணொலியை பார்த்த பிறகு அவருக்கு தோணணும். என்னென்னா, ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் வருது, ஏப்ரலில் தேர்தல் வருது. இப்போ ஜனநாயகனில் என்னதான் நீங்கள் அரசியல் பேசியிருந்தாலும் தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் மறந்து இதுக்கு இடையில பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணியிருக்கும். அதே இது இந்த படம் தாமதமாகி அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ வரும்போது அந்த வைப்பு வந்து குறையாமல் இருக்கும். அது தேர்தலில் வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சமகால அரசியல் அவர் டச் பண்ணியிருக்காரு. முக்கியமாக திமுகவை அங்கங்கே சீண்டியிருக்காரு. அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரும்போது அது வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ விஜய்க்கு கெடுதல் பண்ணுவதாக நினைத்து கொண்டு பாஜக செய்த இந்த விஷயம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறும். அப்படி இல்லைன்னா இது வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு விஜய் நினச்சார் அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அந்த கரூர் விஷயம், கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எந்த வகையிலும் காரணம் இல்லை. அவர் அங்கே வந்தார், அவரை பார்க்க மக்கள் வந்து ஒரு பேரெழுச்சியோடு திரண்டு வந்ததில் ஏற்பட்ட நெரிசலில் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒன்றே ஒன்று தான், இதுக்கு வந்து விஜய் நேரடியாக காரணம் இல்லை. அதே நேரம் சிபிஐ விசாரணையில் நான் மட்டும் இல்லை எல்லாரும் தெரிந்து கொள்ள நினைக்கிறது என்னன்னா இது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமா சதியா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டு சிபிஐ விசாரணையில் வந்தால் அதுவும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் இந்த நிமிஷம் வரைக்கும் இருப்பார், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நம்ம மேலே அன்பு கொண்டு நம்மளை பார்க்க வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நிமிடமும் அதை துடிச்சிக்கிட்டு இருப்பார். அது இல்லைங்க, இது விபத்து இல்லை, இது வேற ஒன்று அப்படின்னு ஒரு விஷயம் வெளியில் வரும்போது விஜய்க்கே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்.